Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகைக்கடையில் எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடையில் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய டியூப் ஐஸ்ல இன்னைக்கு வந்து பிஸ்தா ஃப்ளேவர் போட போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல 5 ரூபாய் ரஸ்னா, ரோஸ் மில்க், மோர் இதெல்லாம் மளிகை கடையில் எப்படி போட்டு சேல்ஸ் பண்ணணும், அதே மாதிரி நீங்க பெரிய லெவலில் பிசினஸ் பண்றதுக்கு ரோஸ் மில்க், பாதாம் மில்க் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். தனியாக ஒரு பிளேலிஸ்டே இருக்கும். சம்மர் ஜூஸ் பிசினஸ் சொல்லிட்டு பிசினஸ் பண்ணணும், லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்ணணும்னா பாருங்க, உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிஸ்தா ஐஸ் போட போறோம். சரிங்களா? இந்த டியூப் ஐஸ்லேயே நிறைய ஃபிளேவர் நான் பண்ணி காமிச்சிருப்பேன். சாக்லேட், ரோஸ் மில்க், பைனாப்பிள், கிரீன் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி. இன்னைக்கு வந்து பிஸ்தா மில்க் போட போறோம். சரிங்களா? பிஸ்தா மில்க் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. சரிங்களா? எல்லா ஊர்லயும் கிடைக்காது. நீங்க ஸ்பெசிஃபையா அந்த இடத்துல டார்கெட் பண்ணி பிசினஸ் பண்ணும்போது ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இப்போ பிஸ்தா மில்க் நான் போட்டுதேன். எனக்கு தெரிஞ்சு சரௌண்டிங்ல எங்கேயுமே பிஸ்தா மில்க் கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேசிஸ் இருக்காங்க. சரிங்களா? பசங்க வந்து பிஸ்தா மில்க் வந்து நல்லா வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. சொல்லப்போனால் நல்லா குவாலிட்டியா நீங்க பண்ண போச்சுல, ஹைஜீனிக்கா நீட்டா எந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணா இந்த பிசினஸ்ல நீங்க தேவைச்சிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி ஜூஸ் ப்ராடக்ட் மட்டும் ஒன்று சொல்லிக்கிட்டேன். ஒரு 10 நாளைக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஜூஸ் எசன்ஸ் கவர்ஸ் எதுவும் வேணா நம்மகிட்ட வாங்கிக்கிடலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம நிறைய ஆர்டர் பிடிக்கிங்க. சரியா? டெய்லி 2 ஆர்டர் ப்ராசஸ் பண்ற மாதிரி வருது. இது வரைக்கும் ஒரு 25 ஆர்டர் கிட்ட ப்ராசஸ் பண்ணிட்டேன். 10 நாள் தான் ஆகுது வீடியோ போட்டு. ஒரு 25 ஆர்டர் இன்னைக்கோட ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 ஆர்டருக்கும் மேலதான் வருது. சரிங்களா? இப்போ வந்து நான் எதிர்பார்க்கல இவ்வளோ. யாராவது ஒரு சில கடைக்காரங்க கேட்பாங்கன்னு நினைச்சேன். இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு நான் சொல்லி கொடுப்பேன்னு சொன்னேன். அதை நிறைய பேர் நோட் பண்ணிட்டு போன வாரம் அந்த மாதிரி ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன். சரிங்களா? அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எசன்ஸ் போச்சு. கரெக்டா டைம்ல போய் சேர்ந்துட்டு நான் சொன்ன மாதிரியே அவங்க ஃபர்ஸ்ட் சீனியை கரைச்சி, அப்புறம் லெமன் சால்ட் போட்டு, எசன்ஸ் போட்டு, அப்புறம் ஐஸ் தண்ணி போட்டு கரெக்டா பண்ணாங்க. ஈவினிங்கே ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார், எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ். இது இன்னைக்கு நாங்க ஒரு அமௌண்ட்டா வெளியில பண்ணா குறைஞ்சது மினிமம் 3000 ரூபாய்க்கு கீழே நாங்க அங்க யாரையுமே பிடிக்க முடியல. அப்படிதான் அமௌண்ட் கேட்டாங்க. நீங்க இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க கடையில பிசினஸ் பண்றதா இருந்தாலும் இது வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்க உங்க ஏரியால இது பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை பார்த்துக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிஸ்தா மில்க் போட போறோம். பிஸ்தா மில்க்குக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் பால்ல 2 லிட்டர் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். சரிங்களா? இது வந்து நீங்க ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கிட்டா சரி, அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்க்காத மாட்டுப்பாலை வாங்கிக்கிட்டா சரி. இது வந்து தண்ணி சேர்க்காத மாட்டுப்பால். இது வந்து ஃபுல் கிரீம் மில்க் கிடையாது. இதுக்கு வந்து சுகர் வந்து எவ்வளவு எடுக்க போறோம்னா, நான் எப்பவுமே சொன்னேன் 570 கிராம். சரிங்களா? 1 கிலோக்கு 200 கிராம் சுகர் வந்து கரெக்டான ஸ்வீட்டா இருக்கும். இப்போ நம்ம இது ஐஸா நல்லா கொடுக்குறப்ப வந்து 190 கிராம், ஒரு 10 கிராம் குறைச்சிக்கிடலாம். 200 கிராம் போடனாலும் போட்டுக்காங்க. சரிங்களா? ஸ்வீட்னஸ் நல்லா டாப்பா இருக்கும். உங்களோட இதை பொறுத்தது. எனக்கு வந்து 190 கிராம் ஓகே. அதே மாதிரி இந்த பாத்திரம் எப்படி சார் 3 லிட்டர் கண் முன்னாடியும் காமிக்கலன்னு நினைச்சுக்கிட்டா, நீங்க வந்து பழைய பைனாப்பிள் ஜூஸ் போட்டிருப்பேன். சரிங்களா? ஒரு அந்த வீடியோ வந்து லிங்க்ல இருக்கும், பிளேலிஸ்ட்ல இருக்கும், பார்த்துக்காங்க. அதுல வந்து நான் கேன் வச்சே மெஷர் பண்ணி காமிச்சிருப்பேன். சரிங்களா? அதே வெசல் தான் திரும்ப எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சீனி கரைச்சிக்கிடலாம். இப்போ நான் எல்லா வீடியோக்கும் எல்லா பொருளும் எடுத்துக்கொண்டு தனித்தனியா பண்றப்ப வந்து ரொம்ப டைம் ஆயிரும். சரிங்களா? அது பண்ண முடியல. இப்போ நம்ம வந்து சுகரை நல்லா கரைச்சிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா சுகர் வந்து குறைஞ்சிட்டு. சரிங்களா? நீங்க ஸ்பூன் வச்சு எடுத்து பார்க்கும்போதுல உங்களுக்கு வந்து தெரியும் சீனி எதுவுமே இல்லை. நல்லா அதட்டையும் கரையை தட்டியும் நல்லா பார்த்துக்கிடணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணியில செய்யல. சரிங்களா? நம்ம மற்ற ஜூஸ்க்கு வந்து தண்ணியில செய்வோம். தண்ணியில செய்யறப்போ பிரச்சனை கிடையாது. சுகர் கரையாம இருந்தா நமக்கு கீழே தெரிஞ்சிடும். இப்போ வந்து அதை செக் பண்ணியாச்சு. ரைட்டா? சுகர் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா எசன்ஸ் சேர்க்க போறோம். சரிங்களா? பிஸ்தா மில்க்குக்கு இப்போ எசன்ஸ் வந்து என்ன கணக்குனா, நம்ம வந்து 1 லிட்டருக்கு வந்து 1.25 ml எடுப்போம். சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம 3 லிட்டர் அப்படின்னா இப்போ 1.25 ml ஸ்கூப்புக்கு, சரிங்களா? ரைட், 1.25 ml ஸ்கூப்புக்கு வந்து நம்ம 3 ஸ்கூப் எடுக்க போறோம். சரிங்களா? ஒன்று, 2, 3. ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்தா மில்க் வந்து ரெடி. நல்லா கலக்கி விட்டுட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான பிஸ்தா மில்க் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். கலர் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு மாதிரி லைட் கிரீன் கலர்ல இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி
உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூப்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா பை ப்ராடக்ட்டில் கொடுத்துருப்பேன், வாங்கிக்காங்க சரிங்களா. ஏன்னா ஜூஸ் போடுறப்போ அக்யூரேசியாக போடலாம். மூடி வந்து 2.5 ml இருக்கும் சரிங்களா. இப்போ ஜூஸ் பாட்டிலோட மூடி வந்து 2.5 ml இருக்கும். அதில் வந்து ஒரு மாதிரியான கேப் வரும். அதனால நீங்கள் ஸ்கூப் ஒன்று வாங்கிக்காங்க. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா 1.5 சரிங்களா, 1.5 ரோல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் சரிங்களா. அதை வந்து நான் ரோலாக லென்த்தாக விரிச்சு விட்ருக்கேன். நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் சரிங்களா. இப்போ வந்து நான் இதை ஃபில் பண்ண போகிறேன். இப்படியே ஊற்றணும் சரிங்களா. இப்படியே ஊற்றுறப்ப அது வந்து அப்படியே பறக்கும், அப்படியே கீழே அப்படி ஃப்ளோ ஆகும். நான் இப்போ வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு அடுத்தல நான் உங்களுக்கு இதை கொண்டு வரேன் சரிங்களா. இப்போ ஃபுல்லாக ஊற்றிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஐஸ் ரோல் வந்து ஃபுல்லாக ஊற்றி முடிச்சாச்சு. போன வாட்டி வந்து பைனாப்பிளுக்கு வந்து நான் பக்கத்துலேயே உங்களுக்கு எடுத்து போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் லென்த்தாக விரிச்சிருக்கேன் சரிங்களா. லென்த்தாக விரிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் இப்போ வந்து சீல் பண்ண போகிறேன். ஓகே, ஏன்னா அதையும் பக்கத்தில் உங்களுக்கு எடுத்து போடுறப்ப டைம் ஆகும். அதனால் இப்போ வந்து நான் வந்து சீல் பண்ணி காமிக்க போகிறேன். சீல் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் மற்றெல்லாம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிஸ்தா மில்க் வந்து இப்போ ஐஸ் போட போகிறோம் சரிங்களா. ஒரு எண்டு அங்கே போயிட்டு இந்த எண்டு நம்ம சீல் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பேக்கில் நான் சீல் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நான் சீல் பண்ணலை, அங்கே வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். சப்போஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் கொஞ்சம் ஏர், சில டைம் வந்து ஏர் லாக் மாதிரி ஆகும்போது உள்ள இருக்க ஏர் வந்து அப்படி புஷ்ஷுன்னு வரும். ரப்பர் பேண்டை ரிலீஸ் பண்ணால் ஏர் வந்து வெளியே போயிடும். இப்போ வந்து நம்ம சீல் பண்ண போகிறோம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது வந்து இது வரைக்கும் 5 ரூபாய் ஐஸ் சரிங்களா. இதிலிருந்து இது வரைக்கும் 3 ரூபாய் ஐஸ். இப்போ நான் ஒரு அளவு செட் பண்ணியிருக்கேன், நீங்களும் உங்களுக்கு உங்கள் ஏரியாவை பார்த்து பண்ணிக்காங்க. இப்போ இது பால் சேர்றதுனால இதே தான் 3 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுவேன் சரிங்களா. அது இன்னும் பால் சேர்ந்துருக்க ஐஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணி சீல் பண்ணுவேன். ஓகே, அந்த இடத்த கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இங்கே வர போடாமல் கொஞ்சம் விசுவலாக இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்து போடுவேன். ஏன்னா பால் சேர்க்குற ஐஸ் வந்து நமக்கு வந்து பால் வந்து எக்ஸ்ட்ரா போகிறதுனால அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் சரியா. இப்போ நம்ம சீல் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிஸ்தா மில்க் ரெடி, பிஸ்தா ஐஸ் ரெடி. இப்படி நம்ம எல்லா ஐஸையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் லாபம் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம வேகமாக ஐஸ் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பொசிஷன் மாற்றிட்டேன் சரிங்களா. உங்களுக்கு அந்த பக்கம் தெரியும் சொல்லி கொடுக்கறதுக்கு, இந்த பக்கம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மறைக்கும். கை வாட்டம் இந்த பக்கம் தான் எனக்கு சரியா, வேற ஒன்றும் இல்லை. அப்படி இப்படியும் பார்க்கறது நினைக்க வேண்டாம். வேகமாக சீல் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐஸ் போட்டு முடிக்க போகிறோம் சரிங்களா. இவ்வளோ தான் இருக்குது ஐஸ், கரெக்டாக 1 feet தான் இருக்குது. இதை சீல் பண்ணிட்டா இந்த இது ஃபுல்லாக வந்திருக்கு, இது ஃபுல்லாக ஐஸ் வந்திருக்கு. இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு லாபம் எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே லாஸ்ட் ஐஸ் மட்டும் கொஞ்சம் அன்னியவனாக வரும் சரியா. அதே மாதிரி ஏன்னா இதோட நமக்கு ஜூஸ் முடிஞ்சு இதுக்கு எங்கே பேப்பர் தான் இருக்குது, அதனால அதோட காலி தான் லாஸ்ட் ஐஸ் சரியா. லாஸ்ட் ஐஸ் மட்டும் அப்படி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாத்தையுமே எண்ணி எவ்வளோ ஐஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத குயிக்காக சொல்லி முடிச்சிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஐஸ் எல்லாம் 10 10 வச்சுருக்கேன். 8 இப்போ 8 10 வந்துருக்கு சரியா. 1 2 3 4 5 6 7 8 81 82 சரிங்களா. அந்த லாஸ்ட் ஐஸ் வந்து இந்த டாலான ஐஸ் கடைசி போட்டோம்னா அது மொத்தம் வந்து நமக்கு 82 ஐஸ் வந்திருக்கு. நான் வந்து இதை 3 ரூபான்னு தான் வைப்பேன் சரிங்களா. 2 நாளில் விற்றுரும், அவ்வளோ ஸ்பீடாக போயிடும். மில்க் சேர்ந்ததுனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி இதோட செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 82 ஐஸ் நீங்கள் விற்றீங்க இல்லை 246 ரூபாய்க்கு விற்றுருவீங்க சரிங்களா. அதை அப்படியே சைடு பண்ணிடுங்க. செலவு பார்த்தா பால் 1 லிட்டரு எங்களுக்கு வந்து 46 ரூபா சரிங்களா. அதே மாதிரி சீனி வந்து ஒரு 30 ரூபா கணக்கு பண்ணிக்காங்க சரிங்களா. 76, இந்த ரோலுக்கு ஒரு 25 ரூபா கணக்கு பண்ணிக்காங்க சரிங்களா. 76 ஒரு 100 ஆயிட்டு. அப்புறம் நான் போடுற மேன் பவர் கரண்ட் பில்லு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 20 ரூபா கணக்கு பண்ணிக்காங்க.
எசன்ஸுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு 5 ரூபா போட்டுருக்காங்க. இதோட மொத்த செலவு ஒரு 130 ரூபா, அதாவது 50%. 246 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுதுன்னா ஒரு 50% தான் இதோட செலவு இருக்கும். 50% அப்படியே நமக்கு வந்து ஒரு இன்கமாக இருக்கும். அது போக மித்த நம்ம லேபரு, நம்ம இது எல்லாமே நம்மளோட அசட், ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அதெல்லாமே நம்மளோட இது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு பிஸ்னஸில் இதில் வந்து ரொம்ப லாபம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்த்தாலும் நீங்கள் 50% இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு மேலே 50% நமக்கு இதில் கண்டிப்பாக இன்கம் இருக்குது. கடைக்காரங்க கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க, பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ரோல் விரிக்கிறது வந்து எவ்வளோ தூரம் விரிக்கணும் அப்படின்னா கரெக்டாக 40லேருந்து 45 அடி விரிங்க. சரிங்களா? 3 லிட்டர் தண்ணிக்கு இவ்வளோ தூரம் விரிச்சா சரியாக இருக்கும். ஒரு 2 அடி 3 அடி எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐஸ் வந்து ரெடி ஆகிட்டு. சரிங்களா? நைட்டு 1 மணி ஆகிட்டு ஐஸ் ஃபுல்லாக போட்டு முடிக்கிறதுக்கு. இதை உள்ளே அடுக்கும் போல் 1:30. இப்போ மார்னிங் 7 o'clock. இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வந்து 8ல் இருந்துச்சு, இப்போ 2க்கு மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போ பிஸ்தா ஐஸ் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து மேங்கோ முடிய போது பிஸ்தா கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி எந்த ஃப்ளேவருமே நீங்கள் முடியாமல் அப்படி கொண்டு வரும் போச்சுல உங்களுக்கு வந்து சேல்ஸ் நல்லாயிருக்கும். உள்ளே வைக்கிறப்ப வந்து லைனாக இப்படி அடிக்கிட்டா அது வந்து சூப்பராக ஃப்ரீஸ் ஆயிரும். அதனால் அடுக்கிறது கரெக்டாக ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.